குழந்தை கருவில் இருக்கும்போதே இஸ்லாமிய வழியில் வளர்க்கும் பொறுப்பு தொடங்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து திருக்குர்ஆன் ஓதி நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும். குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும். 7ஆம் நாள் அகீகா கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது சிறந்தது. குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டுவது பெற்றோரின் முக்கிய கடமை. குழந்தைகளுக்கு திருக்குர்ஆன், தொழுகை, நோன்பு போன்ற இஸ்லாமிய அடிப்படைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், மரியாதை, அன்பு, கருணை போன்ற நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை அன்பாகவும் பாசமாகவும் நடத்த வேண்டும். குழந்தைகளை தவறான வழிகளிலிருந்து பாதுகாப்பது பெற்றோரின் பொறுப்பு. குழந்தைகளை நல்ல நண்பர்களுடன் பழக ஊக்குவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்க வேண்டும். குழந்தைகளை அதிகமாக திட்டவோ அடிக்கவோ கூடாது. குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசக்கூடாது. குழந்தைகளின் சந்தேகங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும். குழந்தைகளை தவறான செயல்களிலிருந்து திருத்த வேண்டும். குழந்தை வளர்ப்பில் பொறுமை, அன்பு, அர்ப்பணிப்பு ஆகியவை மிகவும் அவசியம். குழந்தைகளுக்கு பெற்றோரே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பில் கணவன், மனைவி இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். குழந்தைகளை சிறுவயதிலிருந்தே நற்பழக்கங்களை செய்ய பழக்க வேண்டும். இஸ்லாமிய வழியில் குழந்தைகளை வளர்ப்பதன் மூலம் நல்லொழுக்கமுள்ள, இறைநம்பிக்கை கொண்ட, சமூகத்திற்கு பயனுள்ள குழந்தைகளை உருவாக்க முடியும்.